மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11/7/2024 வியாழக்கிழமை, ஜூலை மாதம், குரோதி வருடம் ஆனி மாதம் 27ஆம் நாள். இன்றைக்கி ஆனி உத்திர அபிஷேக ஸ்கந்த பஞ்சமி திதி சஷ்டி திதி. பஞ்சமி காலையில் 10:19 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு சஷ்டி திதி வந்துடுது. இன்றைக்கி ஸ்கந்த பஞ்சமி, சித்த யோகம், அமிர்த யோகம், ஸ்ரீ கோமதியம்மன் விழா தொடக்கம், சங்கரன் கோவில் கோமதியம்மன் விழா தொடக்கம், தங்கச்சப்பரத்தில் பவனி காட்சி அருளுதல். இன்றைக்கி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சூரிய உதயம் 5:59. மிதுன நாளிகை 0:59. இன்றைக்கி சஷ்டி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10:45 to 11:45. அடிபணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று வாழ்வதே மேல். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:16. மாலை 6:45 to 7:15. இது பரிகாரம் தைலம். ராகு காலம் 1:30 to 3. குளிகன் 9 to 10:30. யமகண்டம் 6 to 7:30. இன்றைக்கு சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். பூராடத்துக்கும் உத்திராடத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமனாவே தெய்வ சிந்தனையில் இருங்க, எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். இன்றைய ராசி பலன்: மேஷம் ஆக்கம், ரிஷபம் அச்சம், மிதுனம் ஓய்வு, கடகம் புகழ், சிம்மம் பிரீத்தி, கன்னி ஊக்கம், துலாம் தனம், விருச்சிகம் நலம், தனுசு வெற்றி, மகரம் போட்டி, கும்பம் தெளிவு, மீனம் லாபம். இன்றைக்கு பூராட நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம் தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இது சுப முகூர்த்த நாள். சஷ்டி திதி மாலை 12:15 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி உத்திர நட்சத்திரம், குமார சஷ்டி, அதாவது வெள்ளிக்கிழமை. குமார சஷ்டி, நடராஜர் அபிஷேகம், ஆனி உத்திர தரிசனம், சுப முகூர்த்த நாள். சஷ்டி விரதம், திருவிடை மருதூர் பிரகத குஜாம்பிகை புறப்பாடு, சுபமுகூர்த்தம். மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தவை அல்ல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அவ்வளவு விசேஷமான ஒரு இது. குமார சஷ்டி, நடராஜர் அபிஷேகம், ஆனி உத்திர தரிசனம். நம்ம அதாவது நடராஜ பெருமானுக்கு ஆனி மஞ்சு மொத்தத்தில் 6 வருஷத்துக்கு 6 தடவை தான் அபிஷேகமே நடக்கும். உங்களுக்கே தெரியும். அது நடராஜ பெருமானுக்கு வருஷத்தில் 6 தடவை தான் அபிஷேகம் நடக்கும். அதில் ஆனி மாதம் ஒன்று இது. ஆனி மாதம் அதை ஆனி திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க. வர வெள்ளிக்கிழமை வருது. அதனால் எல்லாருமே ஒரு கோவிலில் எங்கள் சிவன் கோவிலில் காலையில் 10 மணிக்கு செய்வாங்க. 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி சிதம்பரத்தில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அதனால் எல்லா சிவன் கோயில்லையுமே நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். நடராஜருக்கு அபிஷேகம் 6 நாள் சித்திரை மாதம் 18ஆம் தேதி திருவோண நட்சத்திரம், ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில், ஆனி 27 உத்திரம் நட்சத்திரத்தில், ஆவணி மாதம் 31 சுக்ல சதுர்த்தி, புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி சுக்ல சதுர்த்தி, மார்கழி மாதம் 28ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம், மாசி மாதம் 28ஆம் தேதி சுக்ல சதுர்த்தி. இந்த நாட்களில் தான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும். நான்
மறுபடியும் சொல்கிறேன். சித்திரை மாதம் 18ஆம் தேதி திருவோண நட்சத்திரம், ஆனி மாதம் 27 உத்திரம் நட்சத்திரம், ஆவணி மாதம் 31 சுக்ல சதுர்த்தி, புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி சுக்ல சதுர்த்தி, மார்கழி மாதம் 28ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம், மாசி மாதம் 28ஆம் தேதி சுக்ல சதுர்த்தி. இந்த 6 நாட்களில் தான் வந்து இந்த வருடம் இந்த 6 நாட்களில் தான் வந்து சுவாமிக்கு வந்து இது நடக்கும். நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும். நான் காலையில் ஒன்று கொடுத்துருந்தேன். அதாவது நடராஜ பெருமானுக்கு ரொம்ப பிடித்த அவர் வந்து எல்லா நம்ம பரதநாட்டியத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பரதநாட்டியத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானை வச்சு தான் அவர் வந்து அந்த ஆடல் கலைக்கு குருவே அவர் தான். அதனால தான் ஒவ்வொரு பரதநாட்டிய விசேஷத்துலேயும் அந்த நடராஜ பெருமானை வச்சுருப்பாங்க. அதுவும் பரதநாட்டியம் ஆடுறவங்க குண்டு மல்லி தான் வைப்பாங்க. நடராஜ பெருமானுக்கு ரொம்ப 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 பிடித்தது அந்த குண்டு மல்லி தான். அதை வைப்பாங்களே நல்லா கோர்த்து அந்த கொண்டையில் வச்சுருப்பாங்க, காலில் சுற்றுவாங்க, கழுத்தில் போட்டிருப்பாங்க. ஏன்னாக்கா இது பரதநாட்டியத்துக்கு அதுதான். நான் காலையில் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த கற்பூர நாயகியோட ஒரு இது வந்து அதனோட இதை வந்து நான் பார்க்கல காலையில். அதற்கு பிறகு காற்றாகி கனலாகி கடலாகினாய், கருவாகி உயிராகி உடலாகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலமாகி பயிராகி உணவாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய், போற்றாத நாளில்லை தாயே உன்னை, பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை. இதை வந்து நான் இது பண்ணியிருந்தேன். கற்பூர நாயகிய பாட்டை நம்ம பாடணுன்னா அப்பா அவ்வளோ பிடிச்சி இருக்கும் எங்கள் இது. அப்புறம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஆணி திருமஞ்சனம், அதை வந்து திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க, ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷம், சுப முகூர்த்த நாள், சஷ்டி விரதம் வருது. அதனால் நீங்கள் வந்து அதை இன்றைக்கி அந்த அபிஷேகத்தை போய் முடிஞ்சவங்க பாருங்கள். எல்லா சிவன் கோயில்லையுமே நடக்கும். நம்ம சிதம்பரத்துக்கு போய் பண்ண முடியாத அவருக்கு இப்போ ரொம்ப அன்னைக்கு பாராயணம் பண்ண வந்து சிவபுராணம் படிங்க. இல்லாட்டினா ஆடல் வல்லான் நடராஜர் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. திருநாவுக்கரசர் அருளியது. இன்னொன்று இருக்குன்னு நடராஜர் பதின்னு ஒரு பெரிய பாட்டே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு இப்போ டைம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நடராஜருக்கு அதனால் எங்கள் பொண்ணுக்கே கல்யாணத்துக்கு எனக்கு நடராஜர்னால் தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட யூடியூபினுடைய என்எஸ் விலாக்ஸே நடராஜர் சிவகாமி தாயார் தான். அதனோட ஷார்ட்ஸ் நேமில் தான் வச்சுருக்கேன். என்னோடய டிபி நடராஜர் சிவகாமி தாயார் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தான். அதனால் வந்து நீங்கள் அவருக்கு பிடித்தது வந்து குண்டு மல்லிகைப்பூ தான். எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சாமிகிட்ட போய் அங்கே வந்து இதெல்லாம் படிப்பேன். வீட்லேயே அவரையே தான் நினச்சிட்டு இருப்பேன். குண்டு மல்லி கோர்த்து போடுவேன். அதனால் நீங்கள் குண்டு மல்லி முடிந்தால் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப 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 சிறப்பான ஒரு இது. அதனால் நீங்கள் வந்து குண்டு மல்லி வாங்கி கொடுங்க. ஆணி திருமஞ்சனத்தை பாருங்கள். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இந்த திருவாசகம் படிங்க. வந்து இந்த இதில் நீங்கள் கலந்துக்கோங்க, பாருங்கள். வீட்லேயே கூட நீங்கள் வச்சு செய்யலாம். வீட்லேயே நடராஜர் பெருமானெல்லாம் தாராளமாக வைங்க, சாமி கும்பிடுங்க. நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு பால் பழங்கள்லாம் வைங்க. வீட்லேயே நினச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க. போய் அந்த அபிஷேக ஆராதனையை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டளைதாரர் இருக்காங்க. இந்த 6 இதுக்குமே நான் பார்த்தேன். நாங்கள் செய்யலாமான்னு கேட்டதுக்கு இல்லைம்மா, அது ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டளைதாரர் இருக்காங்க. நீங்கள் வேணால் கூட அந்த பொருள் ஏதாவது அபிஷேகத்துக்கு பால் திருமஞ்சனம் அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் போய் அந்த திருமஞ்சன விசேஷ உற்சவத்தை, அது வெள்ளிக்கிழமையே வருது, ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து
நான் வந்து எங்கள் பொண்ணுக்கு அந்த கல்யாணத்துக்கு அதே தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். குண்டு மல்லிகைப்பூ கோர்த்து கோர்த்து போடுவேன் சுவாமிக்கு. அதனால் வந்து எனக்கு திருவாதிரை, மார்கழி விசேஷம், மார்கழியில் விடிய காலம்பர அந்த செய்வாங்க பாருங்கள் அந்த பூஜை, அதிலெல்லாம் நான் கலந்துக்குவேன். டைம் இருக்கும்போது போய் போய் கலந்துட்டு வருவேன். ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைக்கெலாம் அபிஷேகம் விடிய 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 நடக்கும். 12 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. விடிய 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 நடக்கும். நான் போய் பார்ப்பேன். ஒரு நாள் பார்ப்பேன். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருந்தாருன்னா நான் போகாமல் இருப்பேன். அதனால் மறாவது நாள் வந்து இது பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இதிலெல்லாம் கலந்துக்கோங்க. ரொம்ப 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 விசேஷம். குண்டு மல்லி அவருக்கு விழுந்தது. பால் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிந்தது. பூ ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள். நம்மளால் என்ன முடியுதோ நீங்கள் அதை செய்யுங்க. எந்த தெய்வமும் உங்களை எதுவுமே கட்டாயெல்லாம் படுத்தலை. அதனால் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கு உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. வந்து என்னுடைய எல்லோரும் யூடியூப்லலாம் ரொம்ப ஃபேமஸாக அப்படி இப்படின்னு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதையெல்லாம் பார்க்க. நமக்கு மட்டும் ஏன்டா என்ன நமக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் இல்லை. அதனால் ஒரு இதுவாக இருந்தது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.